Hi friends, welcome back to my channel Tanju Style Fabric Painting Introduction Video Part 1 பார்க்காதவங்களுக்காக இப்போ ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த வீடியோவோட லிங்கை ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் பார்த்துட்டு வந்துருங்க. பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் Tanju Style Fabric Painting கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாகவும் ஆவலாகவும் இருக்கிறதா கமெண்ட்ல ஷேர் பண்ணியிருந்தீங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. வீடியோ பார்த்தவங்க வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு ட்ரேசிங்காக பிக்சர் எப்படி டவுன்லோட் பண்ணணும், மெட்டீரியல்ஸ் எங்க வாங்கணும், வாஷ் பண்ணா பெயிண்ட் போகுமா அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் டவுட் கேட்டிருந்தாங்க. அதே டவுட் உங்களில் சில பேருக்கு வந்திருக்கலாம். ஸோ அந்த டவுட்டுக்கான கிளாரிஃபிகேஷனை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. இன்னைக்கு வீடியோவில் Tanju Style ஃபேப்ரிக் பெயிண்டிங் போடுறதுக்கு பிகினர்ஸுக்கு எந்த ஃபேப்ரிக் பெஸ்ட்டாக இருக்கும், கிளாத்தில் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிஃபோராக பிகினர்ஸ் எப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி வசந்தா சுப்பிரமணியன் சிஸ்டர் Tanju Style ஃபேப்ரிக் பெயிண்டிங் போடுறதுக்கு டிராயிங் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. படம் வரைய தெரியாதவங்களும் இந்த பெயிண்டிங் பண்ணலாம். பிகாஸ் ஆல்ரெடி ஸ்கெட்ச் பண்ணி ரெடியா இருக்க படத்தை கார்பன் பேப்பர் வச்சு கிளாத் மேல ட்ரேஸ் எடுத்து கலர் மட்டும்தான் பண்ண போறோம். உங்கள பல பேர் பிரமாதமா புள்ளி கோலம், ரங்கோலி, மாக்கோலம், ஈவன் கோன் வச்சு கையில மெஹந்தி சூப்பரா போடுறவங்களா இருப்பீங்க. இந்த பேசிக் திறமை இருந்தா போதும். இதை கத்துக்கிறதுக்கு ஸ்பெஷல் எலிஜிபிலிட்டியோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனோ கிடையாது. இது முழுக்க முழுக்க பிகினர்ஸ்க்கான கிளாஸ். இந்த Tanju Style ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை கத்துக்கிறதுக்கு ஆர்வமும் முயற்சியோட சேர்ந்த பயிற்சியும் இருந்தா மட்டும் போதும். இப்ப எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? நான் சொல்ல போறத கொஞ்சம் கவனமா கேளுங்க. இனிமேதான் உங்க வேலை ஆரம்பிக்க போகுது. ஆரம்பிக்கலாமா? ஒரு ரூல்டு பேப்பர், ஃபேப்ரிக் கலர்ஸ்ல ஏதாவது ஒரு கலர், 000 பிரஷ்ல ரவுண்ட் பிரஷ் எடுத்திருக்கேன். இந்த ரூல்டு ஷீட் மேல இருக்க கோட்டு மேலேயே லைன்ஸ் டிரா பண்ணுங்க. இதே மாதிரியே இந்த பேப்பர் ஃபுல்லா போட்டு முடிங்க. நீங்க ஆரம்பிக்கும் போது கை நடுக்கம் இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இதே இது நீங்க போட்டு போட்டு பழகும்போது ரொம்ப ஸ்மூத்தா இந்த லைன்ஸ் நீங்க போட ஆரம்பிச்சிருவீங்க. பிகினிங்ல லைன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா வராம வளைஞ்சு நெளிஞ்சு வரைகிற மாதிரி இருக்கும். அதுக்காக மனம் தளர்ந்துட வேண்டாம். நீங்க கண்டினியூஸா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஸ்ட்ரைட்டா ரொம்ப லீனா லைன்ஸ் அழகா போட ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்து ஒரு அன்ரூல்டு ஷீட்ல இதே மாதிரியே லைன்ஸ் ஹரிசாண்டலா, வெர்டிக்கலா, டயக்னலா, ஸ்கொயரா, சர்க்கிளா நீங்க வரைஞ்சுக்கிட்டு அதுக்கு மேல பிரஷ்ஷை வச்சு நீங்க லைன்ஸ் போட்டு பழகுங்க. அடுத்த ப்ராக்டிஸ், உங்ககிட்ட இருக்க ரவுண்ட் பிரஷ்ல 000 பெரிய நம்பர் பிரஷ் எடுத்துக்கோங்க. நான் இப்ப எடுத்திருக்கிறது நம்பர் 4 பிரஷ். உங்க வீட்டில் இருக்க மந்த்லி கேலண்டர்ல இருக்க நம்பர்ஸ் மேல இந்த மாதிரி நீங்க வரைஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் பிசுறு மாதிரி உங்களுக்கு வெளியில வரும். பர்ஃபெக்டா போட வராது, பரவாயில்ல. நீங்க போட போட உங்களுக்கு அதுல நல்லா பர்ஃபெக்டா நீங்க போட ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுனால பிரஷ்ஷை எப்படி ஹோல்ட் பண்ணி பிடிச்சு உங்க கண்ட்ரோல்ல வச்சு எங்கெங்க தேவையோ அங்க வளைச்சு நெளிச்சு நீங்க போடுறத நீங்க கத்துக்க முடியும். இதே ப்ராக்டிஸை நீங்க நியூஸ் பேப்பர்ல வர லெட்டர்ஸ் மேலேயும் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ராக்டிஸுக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு ஃபிளாட் பிரஷ் வச்சு அந்த சர்க்கிளுக்குள்ள நீங்க கலர் பண்ணுங்க. சர்க்கிளை விட்டு கலர் வெளியில வரக்கூடாது. பிகினர்ஸ் போட ஆரம்பிக்கும் போது லைனை விட்டு கண்டிப்பா கலர் வெளியில வரும். ஆனா நீங்க ஒரி பண்ண வேண்டாம். இதே மாதிரி கண்டினியூஸா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பர்ஃபெக்டா நீங்க போட்டுருவீங்க. நான் பிரஷ்ஷை எப்படி ஹோல்ட் பண்ணியிருக்கேனோ அது மாதிரி பிடிச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க. இல்ல சிஸ்டர், எனக்கு இது மாதிரி பர்ஃபெக்டா போட வரல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன டிப் சொல்றேன். அகெயின் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கிட்டு இப்ப நீங்க ஃபிளாட் பிரஷ் எடுத்து முதல்ல போடாம 000 பிரஷ் வச்சு அவுட்லைன் ஃபர்ஸ்ட் நீங்க வரைஞ்சுக்கோங்க. இதே மாதிரி வரைஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபிளாட் பிரஷ் வச்சு நீங்க உள்ள கலர் பண்ணீங்க அப்படின்னா வெளியில ஒரு துளி கூட அவுட்லைனை தாண்டி கலர் வெளியில வராது. பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டா போட வருதுன்னு? நான் எப்படி ப்ரஷ்ஷை பிடிச்சிருக்கேன் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ப்ரஷ்ஷை ஹோல்ட் பண்ணி
நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரியே ஸ்கொயர்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 000 ரவுண்ட் ப்ரஷ் வச்சு அவுட்லைன் வரைஞ்சிட்டு ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு உள்ள கலர் பண்ணுங்க. ப்ரஷ்ஷை வச்சு லைன்ஸ் வரைஞ்சி பழகுன மாதிரி இப்போ நம்ம 3D அவுட்லைனர் வச்சு இதே மாதிரியே நம்ம லைன்ஸ் போட்டு பழக போறோம். வெர்டிக்கலா, ஹரிசாண்டலா, டயக்னலா, சர்க்கிள், ஸ்கொயர் வரைஞ்சி பழகுங்க. 3D அவுட்லைனர் வச்சு இப்போ நான் வரைகிறத கொஞ்சம் கவனமா பாருங்க. ஒரு ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஷரை அப்படியே ஹோல்ட் பண்ணி அது லேசா பின்னோக்கி இழுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் கிரியேட் ஆகும். ஒரு ப்ரெஸ் கொடுங்க, அந்த ப்ரெஷரை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க, பின்னாடி புல் பண்ணுங்க. இந்த ப்ராக்டிஸை நீங்க மெஹந்தி கோன்ல கூட ட்ரை பண்ணலாம். இனி அடுத்து இதே மாதிரி டாட் வச்சு பழகுங்க. ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஒரு டாட். டான்ஜூ ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு பிகினர்ஸுக்கு எந்த ஃபேப்ரிக் பெஸ்டா இருக்கும் அப்படின்னா அது பாப்லின் மெட்டீரியல். இந்த பாப்லின் மெட்டீரியலை வாங்கி நம்ம டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. பெயிண்ட் பண்றதுக்கு முன்னாடி அதுல இருக்க ஸ்டார்ச்சை ரிமூவ் பண்றதுக்காக ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து அதுல கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணி இந்த கிளாத் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வைங்க. 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதை நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு தண்ணி இல்லாம நிழல்ல காய வச்சு அயன் பண்ணி வச்சுக்கோங்க. பெயிண்ட் பண்ண கிளாத்தை தண்ணியில வாஷ் பண்ணா பெயிண்ட் போயிடுமா அப்படின்னு சொல்லி சங்கீதா மாணிக்க வாசகன் சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. ஒரு டேமேஜ் கூட ஆகாது. நீங்க தாராளமா தண்ணியில வாஷ் பண்ணலாம். அதை எப்படி தண்ணியில வாஷ் பண்ணணும், எப்படி அயன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செப்பரேட்டா ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்குது என்னோட குர்த்தியில போட்ட ஃபேப்ரிக் பெயிண்டிங். பல தடவை வாஷ் பண்ணதுக்கு அப்புறமும் பெயிண்டிங்க்கு எந்த டேமேஜுமே ஆகாம ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாத்தீங்களா? பிகினர்ஸ் உங்க ப்ராக்டிஸை வந்து நீங்க பாப்லின் கிளாத் மெட்டீரியல்ல பண்ணுங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இந்த சில்க் காட்டன் மெட்டீரியல்ல நீங்க ட்ரை பண்ணலாம். உமா சிஸ்டர், இந்த டைனி பிரஷஸ் எங்க வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது நான் மீஷோல ஆர்டர் பண்ணி வாங்கினது. 15 பிரஷஸ் இருக்க இந்த ஹோல் செட்டோட பிரைஸ் வந்து 111 rupees. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ற கேமல், ஃபெபர் கேஸ்டில், ஃபைன் ஆர்ட் பிரஷஸ் எல்லாம் சென்னையில இருக்க பாடி சரவணா ஸ்டோர்ல வாங்கினது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிரஷஸ் டிஃப்ரெண்ட் சைஸ்ல வேரியஸ் பிரைஸ் ரேஞ்சில் அவைலபிளா இருக்கு. பாடி நியர்பை இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. இது பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது. இது எல்லாமே என்னோட ஓன் மணில நான் வாங்கி நான் ட்ரை பண்ணி நல்லா இருக்கு அப்படின்ற ஃபீட்பேக்கை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது உங்கள யாருக்காவது இது பயனுள்ள தகவலா இருக்கும். பிரீத்தி சிஸ்டர், பிரஷஸ் எல்லாம் எங்க வாங்குறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நீங்க எந்த ஊர்னு எனக்கு தெரியல, பட் உங்க ஏரியால இருக்க ஸ்டேஷனரி ஷாப்ல ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் மெட்டீரியல் சேல் பண்ற கடைகள்ல இது டெஃபினட்டா கிடைக்கும். ட்ரேசிங்காக பிக்சரை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் அந்தந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. பிக்சர் வேணும்ன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸையும் உங்களோட டவுட்டையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 3 வீடியோல பிளவுஸ் மார்க்கிங் எப்படி பண்றது, பிக்சரை எப்படி ட்ரேஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டு நம்ம ஒரு படத்தை வரைய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி தயாரா இருங்க. ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணவங்க கமெண்ட் செக்ஷன்ல டன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மற்றும் ஒரு வீடியோல மீண்டும் சந்திப்போம்.